நீங்கள் வேலை செய்கிற இடம், வசிக்கிற இடம், நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடம், எல்லா இடத்துலையுமே ஊழியம் செய்கிறீங்கன்னா இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. ஊழியத்தில் கூட நன்மை பேசிக்கிட்டு இருக்கவனே உள்ளத்தில் வஞ்சகத்தோடு இருப்பான். இதுதான் உலகம். அதுக்கு மத்தியில் இயேசு கூட இருப்பார். அவர் உங்களை துணையாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். அதனால எப்பவும் அவரை சார்ந்து கொள்ளுங்க. இப்போ கூட அவரை நோக்கி, ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். சத்தர்கள், நீங்கள் என்னை தப்பு வச்சு நடத்துங்க, அவ்வளோதான். ஆண்டவர் தப்பு வச்சு இதுவரை நடத்தியிருக்காரு, இனிமேல நடத்துவார். பிறகு அதுக்கு பயப்படணும். நம்மை தப்புவிக்க அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் அறையப்படும் போது யாராவது வந்து அவருக்காக பேசினாங்களா? நான் அவரிடத்தில் அற்புதம் பெற்றேன், கண்ணெல்லாம் திறந்தார், அவர் இப்படி சிலுவையில் அறையலான்னு யாராவது உண்டாங்களா? குஷ்டரோகியா இருந்தேன், எனக்கு அற்புதம் செய்து குணமாகி இவரையா சிலுவையில் அறையிறீங்க, யாராவது வந்து அவருக்காக பேச வந்தாங்களா? வரலையே. அதனால